Very good morning and welcome to our daily devotion. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது Psalm chapter 49 verses 13 to 20. அதாவது சங்கீதம் 49வது அதிகாரம் அதில் 13லேருந்து 20வது வசனம் வரைக்கும் பார்க்க போகிறோம். ஸோ இந்த சாமில் வந்து நம்ம நேற்று பார்த்தது ஒரு கண்டினியூவேஷனாக நடக்குது. என்ன நடக்குது? ஃபஸ்ட்டு போன செக்ஷனில் நம்ம பார்க்கும்போது என்ன பார்த்தோம், சில பேர் வந்து என்ன இருக்காங்க, அவங்களோட ஃபைனான்சியல் செக்யூரிட்டி, அதாவது உலக பிரகார சொத்துக்கள், உலக பிரகார திங்ஸோட நம்பிக்கையில் என்ன இருக்காங்க, தைரியமாக இருப்பாங்க. ஆனால் என்ன சொன்னாங்க சங்கீதக்காரர், ஆண்டவர் இருக்கிறது, ஆண்டவரோட ப்ரொவிஷன்ஸ், ஆண்டவர் கொடுத்த பொருட்களால் நம்ம தைரியமாக இருக்கும். ப்ளஸ் ஆண்டவர் நம்மளுக்கு எதில் பெருசாக விடுதலை கொடுத்தார், அதுதான் இந்த செக்ஷனில் பார்க்க போகிறோம். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணணும், தைரியமாக இருக்கணும். we should not keep our hope in and faith in the financial security of the things. அதாவது காசு தர தைரியத்தில் நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்ம தைரியத்தை வைக்கக்கூடாது. ஆனால் ஆண்டவர் மேலே தான் வைக்க சொன்னாங்க போன செக்ஷன். இந்த செக்ஷனில் அதுலேருந்து கண்டினியூஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு கம்பேரிசன் பண்ணுறது. என்ன சொல்கிறாங்க, எல்லாருக்கும் ஒரு ஷெப்பர்டு இருக்காங்க, எல்லாருக்கும் ஒரு ஆடு மேய்க்கிறவர் இருக்கார். சில பேருக்கு என்னன்னா அந்த ஆடு மேய்க்கிறவர் வந்து காசாக இருக்கலாம், ஆனால் சில பேருக்கு அந்த ஆடு மேய்க்கிறவர் வந்து என்னவா இருக்கும், ஆண்டவராக இருக்கும். அது எதுன்னு கேட்டு இந்த சங்கீதம் முடிக்க போது நம்ம கீவேர்ஸோட சேர்த்து பார்ப்போம். பட் காட் வில் ransom my soul from the power of Sheol, for he will receive me. Verse 15. So Psalm chapter 49 verse 15, which says, but God will ransom my soul from the power of Sheol, for he will receive me. ஸோ என்ன சொல்கிறாங்க, காசை வந்து நம்ம வந்து மெய்ப்பராக வச்சுருக்கவங்களால என்ன பண்ண முடியும், காசெல்லாம் கொஞ்சம் தான், எவ்வளோ தான் பண்ண முடியும். ஆனால் ஆண்டவரை வந்து மெய்ப்பராக வச்சுருக்கிற நம்ம வந்து என்னெல்லாம் பண்ணலாம். ஷியோல்னா என்ன தெரியுமா, ஆழமான ஒரு ஓட்டையிலேருந்து நம்மளை காப்பாற்றுவார். அதாவது பழைய ஏற்பாடில் வந்து இஸ்ரேல் மக்களுக்கு வந்து ஷியோல்னா என்னன்னா, அது ஒரு டீப் ஹோல், எதாவது எரிப்பாங்க. ஸோ வெரி சிம்பிளாக சொன்னால் அவங்க கண்ணில் வந்து அது நரகம்னு அர்த்தம். ஸோ நரகத்துலேருந்து அவங்களை காப்பாற்றுறது என்ன பண்ணுவோம், ஆண்டவரை மேய்ப்பரை வச்சா காப்பாற்றுவான். ஆனால் காசை மேய்ப்பரை வச்சா உங்களை ஷியோல்லேருந்து காப்பாற்ற முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுலேருந்து நம்ம எடுக்க போகிற டேக்அவே என்னன்னா, சிம்பிள். நம்ம நேற்று என்ன பார்த்தோம், ஆண்டவரை விட்டுறக்கூடாது. நியூஸ் திங்ஸ் வாழ்க்கையில் வந்து காசு இருக்கிறதுனால நான் கம்ஃபர்டபுளாக இருப்பேனோட, ஆண்டவர் என் கூட இருக்கிறதுனால நான் தைரியமாக இருக்கணும்னு சொல்லுவேன். ரெண்டாவது, த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரீசன் வை வி ஷுட் பி ஹாப்பி, த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரீசன் நம்ம ஏன் தைரியமாக இருக்கணும், நம்ம ஏன் சந்தோஷமாக இருக்கணும்னா, ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறதுனால, ஆண்டவர் நம்ம மேய்ப்பராக இருக்கிறதுனால நம்மளுக்கு இருக்கிறதுலே மிகப்பெரிய ஒரு கஷ்டத்துலேருந்து நம்மளுக்கு விடுதலை கொடுத்துருக்காரு. அது என்னன்னா பாவத்துக்கிட்ட தான் நம்மளுக்கு என்ன பண்ணுது, ஆண்டவர் ரேன்சம் கொடுத்து நம்மளுக்கு விடுதலை கொடுத்துருக்காரு. ஸோ காசை வச்சு நம்மளால பாவத்துலேருந்து தப்பிக்க முடியுமா, முடியாது. இறுதியில் நியாய தீர்ப்பன்னைக்கு ஜட்மெண்ட் டே அப்போ நம்ம மேலே போய் நான் இவ்வளோ காசு வச்சிருக்கேன் அதனால என்னை மன்னிச்சிருங்கன்னு சொன்னால் செல்லாது. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணார், ஜீசஸ் கிரைஸ்ட் அனுப்பி, ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து நம்ம பாவத்துக்கெல்லாம் என்ன பண்ணார், அடிபட்டு சிலுவையில் அறையப்பட்டு அதுக்கப்புறம் உயிர் தெழுந்தார். டிஃபீட்டட் டெத். ஆண்டவர் முதல்ல என்ன பண்ண, சாவை தோக்கடிச்சார். அதுக்கப்புறம் என்ன பண்ணார், நம்ம கையிலேருந்து நம்ம பாவங்களுக்கெல்லாம் விடுதலை கிடைக்கிறதுக்கு மன்னிப்பு வாங்கினார் ஆண்டவர்கிட்ட. ஸோ இந்த சங்கீதம் ரெண்டாவது பகுதி என்ன சொல்லுதுன்னா, முதல் பகுதியில் என்ன பார்த்தோம், டோன்ட் ஜஸ்ட் ரிலை ஆன் மணி ஃபார் எவ்ரிதிங். காசை நம்பியே எல்லாமே தைரியமாக இருக்காதீங்க. ஏன்னா ஆண்டவர் எப்போவுமே இருக்கணும், ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட், ஃபார் எவ்ரிதிங் அண்ட் எவ்ரிதிங். உங்கள் செக்யூரிட்டிக்கு ஆண்டவர் தான் முதல்ல இருக்கணும். ரெண்டாவது, இந்த ரெண்டாவது பகுதியில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆண்டவர் நம்மளுக்கு இருக்கிறதுலே எதுலேருந்து, ஆண்டவர் நம்ம மேய்ப்பராக இருக்கிறதுனால எதுலேருந்து விடுதலை கொடுத்துருக்காரு, பாவத்துலேருந்து விடுதலை கொடுத்துருக்காரு. காசால் என்ன பண்ணாலும் விடுதலை கொடுக்க முடியாத ஒரு விஷயம், அது ஆண்டவர் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காரு, விடுதலை கொடுத்துருக்காரு. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணோம், we should always be thankful to God and we should always be reliant on God. அதனாலே என்ன பண்ணோம், நம்ம ஆண்டவர் கூட சார்ந்து இருக்கணும், ஆண்டவரை நம்பி இருக்கணும், ஆண்டவரை ரிலை பண்ணி இருக்கணும். and that is what I want us to take away. ஒரு சின்ன ப்ரேயர். Our loving Heavenly Father, thank you for this devotion and this reminder that, Lord, no matter how much financial security we have and no matter how much money that we have, Lord, there is some things that money can never just buy. And the most important thing, the most fundamental thing that no amount of money can ever buy is, Lord, the ransom that we have to pay for sin, Lord. Lord, we were all dead in sin, Lord, but Lord, you loved us and you sent your only Son to die for our sins, Lord. Lord, thank you for being our shepherd, Lord, and thank you for giving the wisdom to enable us and open our eyes to see you as our shepherd, Lord. Lord, continue to guide us and continue to give us the wisdom to be wonderful instruments of your own glory, Lord. All of this in Christ's name I pray. Amen.